Dear students, we have so far discussed in the 11th standard chemistry first lesson up to discussed up to how calculation of molecular formula. You know, I hope you are all understand how to calculate molecular formula. By using the empirical relation with a whole number multiplied with a whole number, we can get the molecular formula, isn't it? Already we have discussed in the earlier classes. Then we did a small calculation regarding molecular formula, right? Fine. Now we are going to discuss stoichiometry. ஸ்டாக்கியோமெட்ரி தமிழில் என்ன சொல்கிறேன்னா சதவீத இழைவு அப்படின்னா என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், வி ஆர் ப்ரிப்பேரிங் கேசரி. இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் அதே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு தின்பண்டம் நமக்கு சொன்னால் தான் எக்ஸாம்பிளாக சொன்னால் அது மனசில் நிற்குன்றது ஒரு மென்டாலிட்டியில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் ஹவு டு ப்ரிப்பேர் கேசரி அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம எக்ஸாக்டாக தெரியணும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தால் நமக்கு தேவையானது கிடைக்குமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸை கால்குலேட் பண்ணுறது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ரவா, சுகரு, அப்புறம் நட்ஸ், தீஸ் ஆர் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் கீ, தீஸ் ஆர் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் டு மேக் வாட்டர் ஆல்சோ, இல்லையா? அந்த these are all the ingredients. So exactly the quantity of a constituents, obviously the same quantity will be appear. அதை கால்குலேட் பண்ணுறோம், அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இன் Greek word, see, let us see the board. In Greek word, stoichiometry, stoichion, which means element அப்படின்னு அர்த்தம். ஸ்டாக்கியோன்னா என்ன? எலமெண்ட்டு. தென் மெட்ரான் அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டு மெஷர் த எலமெண்ட், தட் இஸ் கால் ஸ்டாக்கியோமெட்ரி. டு மெஷர் த எலமெண்ட், தட் இஸ் கால் ஸ்டாக்கியோமெட்ரி. ஒய் we have to study stoichiometry in particularly chemical calculation அப்படின்னு சொல்லும் போது அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா குவான்டிட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் as well as ப்ராடக்ட்டு. இதாவது பார்த்திங்கன்னா இது என்ன கொடுக்குது? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி எதை கொடுக்குது? டெஃபினிஷன்லேயே சொல்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரி which gives the numerical relationship between reactant and product, reactants in the balanced equation அப்படின்னு சொல்கிறோம். reactant and products in the balanced equation. balanced அப்படின்னால என்ன? both are equal. இந்த பக்கம் ரெண்டு ஆக்சன் வச்சுங்களேன், எல்ஹெச்எஸ் ரியாக்டன்ட் சைடில் ரெண்டு ரியாக்டன்ட் சைடில் எல்ஹெச்எஸ்னால் ரியாக்டண்ட்டை குறிக்கிறது, இல்லையா? ரெண்டு ஆக்சன் எல்ஹெச்எஸில் இருக்குன்னா அதே ரெண்டு ஆக்சன் வந்து என்ன இருக்கும்? ஆர்ஹெச்எஸில் இருக்கும். பட் இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஒன், இட் மே கம்பைன் வித் அதர்ஸ். வேறு ஒன்று தான் கூட சேர்ந்துருக்கலாம். பட் த நியூமரிக்கல் கவுண்ட் வில் பி சேம் இன் போத் சைட்ஸ். அதை தான் நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைங்களா? ஸோ தட் the stoichiometry, which means stoichion refers elements and then metron is means measure. The measurement of element, that is called stoichiometry. சதவிகித இழவு. It can be represent, which can be measured, represent or mentioned in a simple ratio 1:2:1. So like that we have mentioned in the balanced equations. Okay, these are all based on the quantity is mentioned in the form of mole. எதில் சொல்கிறோம்? நம்ம மோல் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்? காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால என்னாச்சு? மோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ அந்த மோல் கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் எலமெண்ட்ஸ், அதாவது we can measuring the particles, so that we have to measure the elements in moles அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அது we want to, for our convenient practice, there is one example. என்னன்னா formation of carbon dioxide. So let us see the example. Carbon, solid. Carbon na fine particle of carbon, solid தான். Then oxygen, gas. Oxygen molecule வந்து பார்த்தீங்கன்னா gas. So carbon plus oxygen, LHSல reactants. Both are reacts together to form carbon dioxide. Carbon dioxide is a solid one. Carbon dioxide is an solid one. சரிங்க, அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1 mole of carbon, 1 mole of carbon, there are 3 solid lines which are represent in the board. So 1 mole of carbon, 1 mole of carbon, which is the 3 solid line which may refer, which is என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சாலிட் லைன்ஸ் வந்து என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு, அதாவது சதவீத இயல்பு ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் மீனிங். அப்போ 1 mole ஆஃப் கார்பன் ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி ஈக்குவல் டு 1 mole ஆஃப் O2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி which is equal to 1 mole ஆஃப் oxygen which react together to form stoichiometrically equal to 1 mole of carbon dioxide. 1 mole of carbon dioxide. So carbon, oxygen will combine to form carbon dioxide. நீங்கள் பாரு, how many carbon is there? There is 1. And then how many oxygen? 2. இங்கே பார்த்தீங்கன்னா balanced equation. 1 carbon, 2 oxygen ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக மாறிடுது. ஒரு காம்பவுண்டாக மாறிருக்கு. இதுதான் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரியாக்டன்ஸோடைய நியூமரிக்கல் குவான்டிட்டிஸை வந்து எக்ஸாக்டாக அதனுடைய தொடர்பை வந்து வெளிப்படுத்துறது தான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக்கியோமெட்ரி. So far we have discussed what is stoichiometry. What is stoichiometry? Stoichiometry gives the numerical relationship between the reactant and products in the balanced equation. ஒரு சமன்படுத்தப்பட்ட வினையில் வினைபடு மற்றும் வினைவிலை பொருட்களின், அதாவது பார்த்திங்கன்னா எண்ணியல் தொடர்பு, எண்ணியல் அளவின தொடர்பு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். தென் எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம், பேலன்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 1 mole of carbon which is stoichiometrically equal to 1 mole of oxygen will reacts together to form 1 mole of carbon dioxide which is stoichiometrically equal to, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 mole of கார்பனுக்கும் 1 mole of ஆக்சிஜனுக்கும் 1 mole of என்னது கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த நெக்ஸ்ட் செஷன் we are going to study stoichiometric calculations. So because a mole and then volume and then mass, these are all interrelations. We can convert one to another. So by using the formula we can calculate everything. That is we are going to study in the next session. Okay, thank you.